யோசேப்பும் அவருடைய சகோதரரும். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படியல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர். இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரி. உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவதில்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டுச் சொல்லுகிறேன். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர்தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டுச் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து, யோசேப்பு எகிப்து தேசத்திலே 20 வருஷமாக இருக்கிறார். கானான் தேசம் எகிப்து தேசத்தின் எல்லையில் உள்ளது. 2 தேசங்களுமே ஒன்றுக்கொன்று அருகாமையில் இருக்கிறது. ஆனாலும் யோசேப்பு இந்த 20 வருஷ காலத்தில் ஒரு தடவை கூட கானான் தேசத்திற்கு போகவில்லை. கானான் தேசத்திலே யோசேப்பின் தகப்பனாராகிய யாக்கோபு வயது முதிர்ந்தவராய் இருக்கிறார். யோசேப்பு தன் தகப்பனாரை பார்ப்பதற்கு கூட இந்த 20 வருஷ காலமாக கானான் தேசத்திற்கு போகவில்லை. யோசேப்பின் ஜீவியத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவமும் கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக நடைபெறுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் யோசேப்பை ஆளுகை செய்கிறார். யோசேப்பும் அவருடைய குடும்பத்தாரும் தமக்கு சித்தமான வேளையில சந்தித்துக் கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய தீர்மானமாய் இருக்கிறது. இப்போது கர்த்தருக்கு சித்தமான வேளை வந்திருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான வேளையே அவருடைய சித்தம் நிறைவேறுகிற வேளையாய் இருக்கும். யோசேப்பின் சகோதரர் அவருக்கு முன்பாக வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவரை வணங்குகிறார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து அவர்கள் தன் சகோதரன் என்று அறிந்து கொள்கிறார். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் யோசேப்பை தங்கள் சகோதரன் என்று அறியவில்லை. இதுவும் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. யோசேப்பின் சகோதரன் யோசேப்பை எகிப்து தேசத்தில் எதிர்பார்க்கவில்லை. தங்கள் சகோதரன் எகிப்து தேசத்து அரண்மனையில் இவ்வளவு பெரிய அதிகாரியாய் இருப்பார் என்று அவர்கள் சிறிதும் யோசிக்கவில்லை. ஆகையினால் தங்கள் சகோதரன் யோசேப்போடு பேசுகிறோம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. யோசேப்பு தன் சகோதரர்களை அறிந்து கொண்ட போதிலும் அவர்களை அறியாதவர் போல அவர்களோடு கடினமாய் பேசுகிறார். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். யோசேப்பு அவர்களோடு பேசும்போது பல வருஷங்களுக்கு முன்பு தான் கண்ட சொப்பனத்தை நினைவு கூறுகிறார்.
தன்னுடைய சகோதரர் தனக்கு செய்த தீங்குகளையும் யோசேப்பு இன்னும் மறக்கவில்லை. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். தங்கள் பாவத்தை குறித்து அவர்களுடைய இருதயங்களில் குற்ற உணர்வு ஏற்பட வேண்டும். இதுவே யோசேப்பின் விருப்பம். யோசேப்பு தன்னுடைய சகோதரரை நடப்பித்த ஒவ்வொரு விதத்திலும் அவர்கள் செய்த பாவத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறார். ஆதியாகமம் 42:21 வசனத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் தாங்கள் செய்த பாவங்களை உணர்கிறார்கள். தங்களுடைய சகோதரனுக்கு தாங்கள் செய்த துரோகம் தங்கள் மேல் சுமந்ததாக வருந்துகிறார்கள். யூதா யோசேப்பிடம் இரக்கத்திற்காக கெஞ்சுகிறான். யோசேப்பிற்கு இப்பொழுது வயது 39. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பார்த்து 22 வருஷங்கள் கடந்து போயிற்று. அவருடைய உருவத்தில் வேறுபாடு உண்டானபடியால் தங்களுடைய சகோதரரையே அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இதற்காகவே யோசேப்பு அவர்களை அறிந்தும் அவர்களை அறியாதவர் போல அவர்களோடு கடினமாய் பேசுகிறார். யோசேப்பு எதிர்பார்க்கிறது போலவே அவருடைய சகோதரரால் அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. யோசேப்பு ஆரம்பத்திலேயே தன் சகோதரர் மீது குற்றம் சொல்லுகிறார். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லோரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்று பணிவோடும் பயத்தோடும் பிரதியுத்தரம் சொல்லுகிறார்கள். எகிப்தியருக்கு அவர்களுடைய தேசத்தின் வடகிழக்கு பகுதியிலிருந்து பல பிரச்சனைகள் வந்தன. அந்த தேசத்தார் எகிப்தியரோடு பகை உணர்வோடு இருந்தார்கள். ஆகையினால் யோசேப்பு இவர்களை வேவுகாரர் என்று கூறுகிறார். மற்றவர்களும் இதை எளிதாக நம்பிவிடுகிறார்கள். யோசேப்பு தன் சகோதரரை வேவுகாரர் என்று சொல்லி அவர்களை குற்றப்படுத்துகிறார். யோசேப்பின் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். வேவுக்காரர்கள் ஒரு தேசத்திற்கு துரோகிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் இருப்பார்கள். அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பது யோசேப்பின் நோக்கமல்ல. அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதே யோசேப்பின் விருப்பம். வேவு பார்ப்பதற்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 புருஷரை யாரும் அனுப்ப மாட்டார்கள். இவர்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களா என்பதை சோதிப்பதற்காக யோசேப்பு அவர்கள் மீது இவ்வாறு பழி சுமத்துகிறார். யோசேப்பு தன் குடும்பத்தை விட்டு 20 வருஷங்களுக்கு மேலாக பிரிந்திருக்கிறார். அவருக்கு தன் குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், தன் குடும்பத்தாரை பற்றி விசாரிக்க வேண்டும் என்னும் விருப்பம் இருக்கிறது. ஆனாலும் யோசேப்பு தன்னை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. யோசேப்பின் சகோதரரோடு கூட பென்யமீன் வரவில்லை. பென்யமீனும் யோசேப்பும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். யோசேப்பு தன் சகோதரர் எல்லோர் மீதும் பாசத்தோடு இருந்தாலும் பென்யமீன் மீது மிகுந்த பாசத்தோடு இருக்கிறார். ஆனால் அந்த பென்யமீன் மற்ற சகோதரரோடு எகிப்து தேசத்திற்கு வரவில்லை. இதனால் யோசேப்புக்கு தன் சகோதரர் மீது சந்தேகம் உண்டாயிற்று. யோசேப்பின் சகோதரர் ஏற்கனவே அவரை இஸ்மவேலரிடத்தில் 20 காசுகளுக்கு அடிமையாக விற்று போட்டவர்கள். அவர்கள் தன்னை அடிமையாக விற்று போட்டது போல தன்னுடைய சகோதரன் பென்யமீனையும் அடிமையாக விற்று போட்டிருப்பார்களோ என்னும் சந்தேகம் யோசேப்பின் மனதில் உண்டாயிற்று. இதனால் யோசேப்பு அவர்களோட கடினமாய் பேசுகிறார். தங்களுடைய தகப்பனாராகிய யாக்கோபை குறித்தும் சகோதரனாகிய பென்யமீனை குறித்தும் அவர்களோடு பேசுவதற்கு யோசேப்பு வாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்கிறார். யோசேப்பு தன் சகோதரரோட கடினமாய் பேசுவதை நிறுத்தி கொள்ளவில்லை. அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படி அல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர். இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான் என்று சொல்லுகிறார்கள். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் ஒவ்வொரு முறை பேசும்போதும் தன் குடும்பத்தை பற்றிய செய்தியை தெரிந்து கொள்கிறார். இதற்காகவே அவர்களிடத்தில் பல கேள்விகளை கேட்கிறார். யாக்கோபும் பென்யமீனும் உயிரோடு இருப்பது யோசேப்பிற்கு தெரிய வருகிறது. யோசேப்பின் சகோதரர் மிகுந்த பணிவோடு அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார்கள். அவர்கள் யோசேப்போடு பேசும்போது, அப்படியல்ல ஆண்டவனே என்று மரியாதையுள்ள வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அவர்கள் 20 வருஷத்திற்கு முன்பு யோசேப்பை பார்த்து, இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று ஏளனமாய் சொன்னார்கள்.
ஆனால் இப்போதோ அவர்கள் யோசேப்பை பார்த்து ஆண்டவனே என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் யோசேப்பிடத்தில் தங்களை பற்றி சொல்லும்போது உமது அடியாராகிய நாங்கள் என்று சொல்லி தங்களை யோசேப்புக்கு முன்பாக வெகுவாக தாழ்த்துகிறார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி நீங்கள் வேவுகாரர் என்று குற்றம் சொல்லும்போது அவர்கள் மிகவும் பணிவாக உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறார்கள். தாங்கள் எகிப்து தேசத்திற்கு வந்த நோக்கத்தையும் அவர்கள் பணிவோடு தெரியப்படுத்துகிறார்கள். உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். யோசேப்பின் சகோதரர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பணிவும் தாழ்மையும் வெளிப்படுகிறது. அவர்களிடத்தில் இப்போது பெருமை இல்லை. யோசேப்பு தன் சகோதரன் பென்யமீனை குறித்து அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார். ஆகையினால் யோசேப்பு தன்னுடைய கோபத்தை சிறிதும் குறைக்காமல் அவர்களை நோக்கி உங்களை வேவுகாரர் என்று நான் சொன்னது சரி. உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஆணையிடும் போது எகிப்தின் ராஜாவின் பேரில் ஆணையிடுவது அக்காலத்து வழக்கம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர் எல்லோரையும் 3 நாள் காவலில் வைக்கவும் உத்தரவிடுகிறார். யோசேப்பு தன் சகோதரருக்கு பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறார், இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு யோசேப்பு அவர்களை நோக்கி உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுகாரர்தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றும் சொல்லுகிறார். யோசேப்பின் சகோதரர் 10 பேரும் 3 நாள் காவலில் வைக்கப்படுகிறார்கள். பென்யமீன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்பதை யோசேப்பு உறுதி பண்ணிக்கொள்ள விரும்புகிறார். அவர்கள் யாரும் இங்கே இருந்து புறப்படுவதில்லை என்று கூறிவிட்டு அவர்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டு இருக்கட்டும், மற்றவர்கள் தங்கள் தேசத்திற்கு போகலாம் என்று கூறிவிடுகிறார். யோசேப்பு தன் சகோதரரை மிகவும் கடுமையாக விசாரிக்கிறார். அவர்களை கொடுமைப்படுத்தவில்லை. அவர்கள் தனக்கு செய்த கொடுமையை யோசேப்பு மறந்துவிடவில்லை. தன்னை பற்றி எந்த சந்தேகமும் அவர்களுக்கு வந்து விடாதவாறு யோசேப்பு மிகுந்த எச்சரிப்போடு இருந்து அவர்களை விசாரிக்கிறார். தனக்கு செய்தது போலவே அவர்கள் பென்யமீனுக்கும் செய்து விடுவார்கள் என்று தன் சகோதரரை குறித்து யோசேப்பு சந்தேகப்படுகிறார். யோசேப்பின் சகோதரர் எகிப்து தேசத்திலே தானியம் கொள்ள வந்திருக்கிறார்கள். ஆனால் யோசேப்போ அவர்கள் மீது வேவுகாரர் என்ற குற்றம் சுமத்தி அவர்களை 3 நாள் காவலில் வைத்து விடுகிறார். யோசேப்பின் சகோதரர் சிறைச்சாலையில் குழப்பத்தோடு இருக்கிறார்கள். யோசேப்பு தங்கள் மீது ஏன் இவ்வளவு கோபமாய் இருக்கிறார் என்பது அவருடைய சகோதரருக்கு தெரியவில்லை. யோசேப்பு தங்கள் சகோதரன் என்பதையும் அவர்கள் இன்னும் அறியவில்லை. யோசேப்பு பல வருஷங்கள் காவலில் இருந்திருக்கிறார். இதற்கு அவருடைய சகோதரர்களே காரணம். அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது 3 நாள் காவல் என்பது அவர்களுக்கு பெரிய தண்டனை அல்ல. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று தன்னை பற்றி சொல்லுகிறார். தான் எதையும் அநியாயமாக செய்கிறவர் அல்ல என்பதை யோசேப்பு தன்னுடைய வார்த்தையினாலே தன் சகோதரருக்கு தெளிவுபடுத்துகிறார். தான் எகிப்து தேசத்திலே உயர்ந்த அதிகாரியாக இருந்தாலும் தனக்கு மேலே தேவனாகிய கர்த்தர் பெரிய அதிகாரியாய் இருக்கிறார் என்றும் தான் அநியாயமாக எதையாவது செய்தால் தேவன் தன்னை நியாயம் தீர்ப்பார் என்றும் பொருள்படுமாறு யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் பேசுகிறார். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்னும் இந்த வாக்கியத்தில் தேவன் என்பதற்கான எலோகிம் என்னும் எபிரேய வார்த்தையோடு ஹா என்னும் வார்த்தையும் சேர்ந்து வருகிறது. இது வலியுறுத்தும் சொல்லாகும். இஸ்ரவேலின் தேவனை எகிப்தின் விக்கிரகங்களோடு வேறு பிரித்து தான் இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று யோசேப்பு வலியுறுத்தி கூறுகிறார். தான் மெய்யான தேவனை ஆராதிப்பதாகவும் தன்னுடைய சகோதரர்கள் உண்மையை பேசினால் அவர்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை என்பதையும் யோசேப்பு அறிவுறுத்துகிறார். யோசேப்பின் பராமரிக்கும் குணம் அவருடைய சகோதரர் உள்ளத்தில் புதிய மாற்றத்தை உண்டாக்கிற்று. 22 வருஷங்களாக யோசேப்பை பற்றிய மனச்சாட்சி அவர்களுடைய உள்ளத்தில் தூங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது அது மறுபடியும் விழித்துக் கொண்டு அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் பாவத்திற்கும் அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் பயப்படுவார்கள்.
கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களிடத்தில் நீதியும் நியாயமும் உண்மையும் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் உயர்ந்த அந்தஸ்திலே, உயர்ந்த பதவியிலே, உயர்ந்த அதிகாரத்திலே இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண மாட்டார்கள். அவர்கள் நியாயமாக யாரையும் ஒடுக்க மாட்டார்கள். கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களின் மனச்சாட்சியை ஆளுகை செய்கிறார். அவர்கள் மனுஷருக்கு விரோதமாக குற்றம் செய்யும் போது தாங்கள் தேவனுக்கு விரோதமாகவும் குற்றம் செய்கிறோம் என்னும் குற்ற உணர்வு அவர்களுடைய மனச்சாட்சியில் உண்டாகும். எனக்கு முன் இருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாய் இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் மூலமாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. நெகேமியா 5:15. யாக்கோபு தன் சகோதரரை 3 நாள் காவலில் வைத்து 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்று சொல்லுகிறார். யோசேப்பு முதலில் எகிப்து தேசத்திற்கு வந்திருக்கிற தன் சகோதரர் 10 பேரில் 9 பேரை காவலில் வைத்து ஒருவரை மாத்திரம் கானான் தேசத்திற்கு அனுப்பி பென்யமீனை அழைத்து வருமாறு சொன்னார். ஆனால் அவர் தேவனுக்கு பயந்ததினால் தான் ஏற்கனவே சொன்ன வார்த்தையில் நியாயம் இல்லை என்பதை உணர்ந்து யோசேப்பு இப்போது வேறொரு புதிய கட்டளை கொடுக்கிறார். அவர் தன்னுடைய சகோதரரில் 9 பேரை காவலில் வைக்காமல் ஒருவரை மாத்திரம் காவலில் வைத்து மீதமுள்ள 9 சகோதரரையும் பென்யமீனை அழைத்து வருவதற்காக கானான் தேசத்திற்கு அனுப்புகிறார். கானான் தேசத்திலே யோசேப்பின் தகப்பனாராகிய யாக்கோபு இருக்கிறார். கானான் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. யாக்கோபின் குடும்பத்தாருக்கு தானியம் தேவைப்படுகிறது. யோசேப்புக்கு பென்யமீன் மீது பாசம் இருக்கிறது. ஆனாலும் அவர் தன் பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து யாக்கோபின் குடும்பத்தாரை பட்டினி போட விரும்பவில்லை. ஆகையினால் யோசேப்பு தன் சகோதரரில் ஒருவனை மாத்திரம் காவலில் வைத்து மற்ற 9 பேரையும் தானியத்தோடு கானான் தேசத்திற்கு அனுப்புகிறார். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் இதுபோல நீதியான காரியங்களை செய்வார்கள்.